ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மீ சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி மாஸ்டர் செஃப் எபிசோடில் வந்து அறுசுவை விருந்துங்கிற எலமெண்ட்டில் வந்து நிறைய ரெசிபி பண்ணியிருந்தாங்க. இந்த கொலக்கட்டை ரெசிபி ரொம்ப இனோவேட்டிவாக இருந்தது. ஸோ இதை நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நிறைய ரெசிபி இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பூ யூஸ் பண்ணி பஜ்ஜி பண்ணிக்கலாம். இந்த பஜ்ஜிக்கு வந்து நான் பஜ்ஜி மாவு மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதிலே சால்ட்டு ஸ்பைசஸ் எல்லாமே இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைப்பூ வந்து ஃபுல்லாகவே வந்து கோட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வேணுமானா ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆற வரைக்கும் நல்லா மிதமான சூட்டில் டீப் ஃப்ரை எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு வாழைப்பூ யூஸ் பண்ணி வாழைப்பூ பஜ்ஜி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி எல்லா அக்கேஷனுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மெத்தில் யூஸ் பண்ணி பெட்டல் பெஸ்டோ அப்படிங்கிற இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி புதினா பெஸ்டோ பண்ணுறோம். புதினா கொஞ்சம் எடுத்துக்கலாம். பிஸ்தா 2 ஸ்பூன், காரத்துக்கு மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட், கோகோனட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சட்னி பண்ணுற மாதிரி தான். அண்ட் இதில் கொஞ்சம் பிஸ்தா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். அண்டு நல்லா டேஸ்ட் இருந்தது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொலக்கட்டை வந்து மசாலா கொலக்கட்டை நம்ம வந்து இதில் வாழைக்காய் யூஸ் பண்ணி அதை வேக வச்சு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தாங்க. நான் இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து நம்ம லஞ்ச் பேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசரமாக பண்ணும்போது சிப்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கின் எதுவுமே வந்து பீல் பண்ணாமல் அப்படியே ஜஸ்ட்டு உப்பு மட்டும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே மசாலா ஆட் பண்ண வேண்டாம். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்துலேயும் கோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுனால நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் கேஷ்யூ யூஸ் பண்ணி கேஷ்யூ சாஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து கேஷ்யூ நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அரை மணி நேரமாக. கடுகுவோட ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா கடுகு ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக கார்லிக் யூஸ் பண்ணிக்கோங்க. சில்லி ஒரு சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து ஒரு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேட் ப்ரெசன்டேஷனுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான். அடுத்து நம்ம கொலக்கட்டை ரெசிபி யூஸ்வலாக பண்ணுறது, நம்ம நல்லா வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸோ அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பச்சரிசி மாவை நல்லா வறுத்து வச்ச பச்சரிசி மாவை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொலக்கட்டை வந்து கலருக்கு ஆர்டிஃபிஷியலாக நம்ம இதை ஆட் பண்ணாமல் ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ஜூஸ் எடுத்துகிட்டு நான் 2 சைடாக டிவைட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வாழை இலையில் பிளேட்டில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து கொலக்கட்டை எடுத்துக்கலாம். இது 20 மினிட்ஸ் மிதமான சூடில் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேஷ்யூ சாஸ் யூஸ் பண்ணி தான் பிளேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் வந்து பிளேட் ப்ரெசன்டேஷன் இருந்தது.